மிதுனம் ராசி இரட்டையர்களை குறிக்கிறதுனால நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை கூட எளிமையாக கையாளுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை எளிமையாக மாற்றிக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பாருங்கள், எந்த ஒரு கிரகமுமே உச்சமும் பெறுவது கிடையாது, நீச்சமும் பெறுவது கிடையாது. இது ஒரு நடுநிலை தன்மையாக விளங்கக்கூடிய ராசியாக இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் பெரிய மாற்றத்தையே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லதா கெட்டதா, என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற என்ன செய்யணும், வெற்றி நிலையை அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மையை பெறணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி யார்? புதன். புதன்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடையும் விஷ்ணு வழிபாடையும் செய்வது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். பெரும்பாலும் மிதுன ராசிக்கு பாருங்கள், குல தெய்வமுமே பெருமாள் சார்ந்த ஒரு தெய்வமாக இருக்கும். அதே போல் நீர்நிலைகளில் உங்கள் குலதெய்வ கோவிலோ உங்கள் வீடுகளோ அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடை முறையாக செய்து வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். அதே போல் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யும்பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க, சிறப்பான நன்மையை பெறுவீங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் மிதுன ராசிக்கு பெருமாள் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ உங்களுக்கு இந்த கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் தான். புதன் பேச்சாற்றல், அறிவு திறமை, பேச்சு திறமைக்கும் காரகனாக இருக்கிறாரு. தொழில் வியாபார காரகனுமே இந்த புதன் தான். புதன் மட்டும் சிறப்பாக இருந்தால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்துவார். மிதுன ராசிக்காரங்களுக்கு பன்முக திறமை இருக்கும், விரிவான சிந்தனை, இரட்டைத்தன்மை இது இருக்கும். இது பஞ்சபூதத்தில் காற்றின் தத்துவத்தை கொண்ட ராசி. பெரும்பாலும் பாருங்கள், சுறுசுறுப்பாக தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. சோம்பேறித்தனமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யார் எந்த வேலையை சொன்னாலும் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உதவி அப்படின்னு கேட்டு நின்னா தயங்காமல் செய்வீங்க. தனக்கே இல்லைன்னா கூட சரி, தன்கிட்ட உதவி செஞ்சவங்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சே வைக்கணும் அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. புதன் அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், சிறப்பான பேச்சு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்னாடியே சிந்தித்து அதுக்கான ஒரு விளைவுகளையும் அதற்கான தீர்வையும் சொல்லக்கூடியவங்க. எப்படின்னா சிக்கலான பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பாருங்களேன், உண்டாகி இருக்கக்கூடிய கிரக சூழலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன், அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் நுழைஞ்சி குருவோடு இணைகிறாரு. இப்போ தனிப்பட்ட புகழ், அந்தஸ்து அபரிவிதமாக அதிகரிக்கும். எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் கவனமும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. 11ஆம் தேதி அன்னையிலேருந்து லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெறுறாரு. இப்போ நீங்கள் எதிர்பாராத அளவு பண லாபத்தை பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. உங்களோட ஒவ்வொரு ஆசைகளுமே நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். 15ஆம் தேதியிலிருந்து லக்னாதிபதி புதனோடு சூரியனும் விரயஸ்தானத்துக்கு வராது. அப்போ வெளிநாடு விவகாரங்கள் கூட சாதகமாக மாறும். வேலையில் இருந்த சோர்வு, பயணங்களால் கொஞ்சம் செலவு இது வரும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு பண்டிகைக்கான சூழலை கொண்டு தரும்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளையும் எண்ணற்ற சவால்களையும் சந்திச்சு வந்தவங்களா நீங்கள் இருக்கீங்க. எப்போ தான் எனக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்த நேரம் இப்போ வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். எந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை. உங்கள் லக்கணத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறாரு. பல்வேறு கிரகங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற பாதை வெற்றி பாதையை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். குறிப்பாக சொல்லணும்னா 11ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் மற்றும் லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் உங்கள் லக்கணத்தில் நுழைகிறாரு. இது ரெண்டுமே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி இருக்கும் பொழுதுமே முற்பகுதியில் இருக்கக்கூடிய வானளவிலான உற்சாகம் பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் தனிமை, 12ஆம் வீட்டுக்கு சூரியன் புதன் வரும்பொழுது அந்த உற்சாகம் குறையும். உங்கள் மனம் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும். ஓய்வை விரும்பக்கூடிய ஒரு நிலை 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுது. அப்படின்னா முதல் 15 நாட்கள் பாருங்களேன், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எண்ணியது எண்ணம் எல்லாம் நீடரும், தொட்டது துலங்கும். நினைக்கிற எல்லா விஷயத்திலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை முதல் 15 நாட்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அடுத்த 15 நாட்களுமே நல்லா இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய வேலை செஞ்சதுனால அலைச்சல், சோர்வு வரும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கர்மஸ்தானம் சனியின் சஞ்சாரம் நடக்குது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் மாத முற்பகுதியில் 3ஆம் அதிபதி தான் இந்த சூரியன் 11ஆம் வீட்டில் உச்சம் பெறாரு. லக்னாதிபதியின் புதன் அங்கேயே இருக்கிறாரு. நீங்கள் அலுவலகத்தில் ரொம்பவுமே உற்சாகமாக வேலை செஞ்சு உங்களுக்கான வேலையில் நன்மையை பெற முடியும். புதுசாக நிறைய ஐடியாக்கள் தோன்றும். அந்த ஐடியாக்களுக்குமே அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டோ இல்லை ஊதிய உயர்வோ, வேலையில் நீங்கள் நினச்ச இடமாற்றத்தையோ பெறுவீங்க பாருங்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் உங்கள் லக்னாதிபதி புதனும் 12ஆம் வீடான ரிஷபராசியில் நுழையிறாங்கன்னு சொன்னோம்ல. அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், சூழல் கொஞ்சம் மாறும். மறைமுக அரசியல் உங்களை சற்று தொந்தரவு செய்யும். இருந்தாலும் கிரகநிலை பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர் தொடர்பில் உள்ளவங்களுக்கும் சிறந்த ஒரு வாய்ப்பை பெற்றுத்தருது. அலுவலக வேலை காரணமாக தூரதேச பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். அதுக்கான அறிகுறியாச்சும் ஏற்படும் பாருங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வியாபாரத்தை பண்ணால் நன்மையும் நல்ல ஒரு லாபத்தையும் எல்லா வகையிலுமே வியாபாரிகள், தொழிலாளர்கள் எல்லாருமே பெற முடியும். வச்சுருக்கிற பொருட்களை தரமாக வச்சுருக்க பாருங்கள். வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் கனிவாக விட்டு கொடுத்து பேசுங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. உங்களோட 10 மற்றும் சப்தம ஸ்தானாதிபதி தான் குரு. குரு பகவான் உங்கள் லக்னத்திலேயே பிறக்கிறாரு. இதோட 14ஆம் தேதி அன்னைக்கு படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சிக்கு காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் நுழைஞ்சு குருவோடு இணைகிறாரு. எப்போவோ 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உங்களோட பிராண்டோட மதிப்பை அபரிவிதமாக மாற்றும். மக்கள் உங்களோட திட்டங்களை நோக்கி இருப்பாங்க. குறிப்பாக கலை, ஊடகம், வடிவமைப்பு, ஃபேஷன் இந்த துறையில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு லாபகரமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். 11ஆம் தேதி அன்னைக்கு லாபாதிபதி செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேச ராசியில் லாபஸ்தானத்திலேயே நுழையிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் அற்புதமான தன யோகத்தை உங்களுக்கு கொண்டு கொடுக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் உங்கள் கைக்கு சேரும். கடந்த காலத்தில் செஞ்ச முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரும். எதிரிகளை வென்று புதிய ஒப்பந்தம் நிறைய பெற முடியும் பாருங்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் சூரியனும் புதனும் விரயஸ்தானத்தில் வேற வராங்க. அப்போது உங்களுக்கு செலவு கொஞ்சம் எதிர்பாராத விதமாக இருக்கும். முதல் 15 நாட்கள் நல்லா சேமிக்க தொடங்குங்க. இந்த எதிர்பாராத விதமாக செலவு வரும்பொழுது அது ஈடுகட்ட உங்கள் சேமிப்பு துணையாக இருக்கும். லக்கணத்தில் பாருங்கள், சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனோட தாக்கத்தால் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் வெளிநாட்டு பயணம் செல்வதற்கும் சுகபோகத்தோட மகிழ்ச்சியாக பணத்தை செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். வருமானம் நல்லா இருக்குது. வருமானம் இருந்தாலும் செலவுகளுமே கொஞ்சம் பெரிதாக இருக்குது. அதனால் செலவு பண்ணும்போது பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். இந்த மாதத்தோட முற்பகுதியில் உங்கள் உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்குது. லக்னத்தில் குரு உங்களை பார்க்குறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் லக்னாதிபதி புதன் சூரியனோட 12ஆம் வீட்டுக்கு போகிறதுனால அந்த காலகட்டம் கொஞ்சம் மனசோர்வு மட்டும் அதிகரிக்கும். தேவையில்லாத சிந்தனை, தூக்கம் இல்லாதது, கண் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது கண் எரிச்சல், கண் வலி, இந்த மாதிரி ஏதாச்சும் தொந்தரவு வருங்க. லக்கணத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதம் இனிப்பு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உடல் எடையை குறைக்க பார்க்குறோம். இந்த மாதம் உடல் எடையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உணவு கட்டுப்பாடு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பெரும்பாலும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. கடந்த காலம் நிறைய பிரச்சனையும் இன்னலையும் தாண்டி வந்தவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கை பூப்படுக்கையாக மாறும். சப்தமாதிபதி குருவோடு இணைகிறதுனால உங்கள் சுக்கிரன் லக்னத்தில் அசாத்தியமான ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்கும். திருமண முயற்சி வெற்றிகரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா கடந்த காலத்தை விட இப்போ நல்ல ஒரு சிறப்பான சூழல் உருவாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்புகளெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டா நன்மையை பெறலாம். நீங்கள்
15ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல சூரியன் புதனால சில மன அழுத்தம் செலவு ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது குறைவதற்கு நீங்கள் உங்கள் லக்னாதிபதி புதன் 12ஆம் வீட்டில் பலம் அடைகிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறது நன்மையை ஏற்படுத்தும், நல்ல ஒரு உயர்வு தரும். இது தூக்கமின்மையை அகற்றி மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக இறைவனின் அருளால் நீங்கள் பெறுவீங்க.